கமலஹாசன், ரஜினிகாந்த் சார் ஆகியோர் மீண்டும் இணைய போறாங்க அப்படின்னு கடந்த சில வாரங்களாக பரபரப்பாக பேசப்பட்டுமே வருது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமல் சார், ரஜினி சார் 2 பேருமே இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்ற செய்தி காட்டுத்தீ போல பரவிட்டிருக்கு. லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல ரஜினி சார் நடிப்புல சமீபத்தில் வெளியான கூலி படம் எதிர்பார்த்த விமர்சனங்களையே பெற்றது. அதே சமயம் ஒரு சில எதிர்மறை விமர்சனங்களையுமே பெற்றது. ஆனால் வசூல்ல எந்த குறையுமே வைக்காமல் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பதிவு பண்ணுச்சு. 600 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் முறியடிச்சது. லோகேஷ் அவர்கள் ரஜினி சாரையும் கமல் சாரையும் வைத்து ஒரு படத்தை இயக்க போறார் அப்படின்ற தகவல் திடீர்னு வைரலாக ஆரம்பிச்சது. ஏற்கனவே இவங்களுடைய கூட்டணியில 2020ஆம் ஆண்டே ஒரு படம் தயாராக இருந்தது. கமல் சார் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நம்ம ரஜினி சாரை வைத்து ஒரு படத்தை இயக்க பிளான் போட்டாரு. ஆனா கொரோனா ஊரடங்கு காரணமாக அந்த படம் பாத்தீங்கன்னா டிராப் ஆச்சு. இதனை தொடர்ந்து தற்போது மீண்டும் இவங்களுடைய கூட்டணி இணைய இருக்கா. இதை பற்றி சமீபத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்களிடமே கேட்டபொழுது கமலஹாசன் அவர்களுமே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு மேடையிலேயே ஓப்பனாக அறிவித்திருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் அடுத்ததாக கைதி 2 படத்தை தான் கையில எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் திடீரென பாத்தீங்கன்னா இந்த படம் உள்ளார வந்திருக்கு. ஆகையால கைதி 2 திரைப்படம் டிராப்பா இல்ல அடுத்ததாக எடுக்க போறாரா அப்படின்ற ஒரு குழப்பமுமே கார்த்தி ரசிகர்கள் மத்தியில அதிகமாக கிளம்பியிருக்கு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டாரையும் கமலஹாசன் அவர்களையுமே வைத்து நம்ம லோகேஷ் படம் எடுக்கிறாரே அப்படின்னு ரசிகர்களுமே ஒரு பக்கம் உற்சாகத்துடனும் சந்தோஷத்துடனுமே இருக்காங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.